ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது இடைத்தேர்தல் 5 தொகுதிகளுக்கு நடைபெற போகிறது அப்படிங்கிறது தெரியப்படுத்தியிருக்காங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா, இந்த தாவிகா சார்பில் திருச்சி கிழக்கில் போட்டியிடுவதாக ராகவா லாரன்ஸ் சொல்லியிருக்கிறதாக ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. அதிலும் இது பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜயனுடைய ஒரு மாஸ்டர் பிளானாக இருக்கக்கூடும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டுருக்காங்க. இந்த விஷயத்தில் என்ன நடக்க போகின்றது, இந்த 5 தொகுதிகளுக்கும் தாவேகா சார்பில் யார் போட்டியிட போகிறாங்க, தாவேகா இந்த 5 தொகுதிகளில் போட்டியிட போகிறதா, இதில் அதிமுக திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க பெறப்போகின்றது. அது மட்டும் இல்லாமல் ராகவா லாரன்ஸ் அவர்கள் இந்த எந்த தொகுதியில் போட்டியிடுவதாக இருந்தால் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் கசிந்திருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளில் தற்போது 5 தொகுதிகள் காலியாகவே இருக்கின்றன. திருச்சி இதில் முக்கியமாக திருச்சி கிழக்கு தொகுதியில் யார் போட்டியிட போகிறார் என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். இரு தொகுதிகளிலுமே அபார வெற்றி பெற்றதை தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதை அடுத்து அந்த தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் நடிகரும் சமூக சேவகருமான ராகவா லாரன்ஸ் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கின்றன. முதல்ல அந்த தொகுதியில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் போட்டியிடுவார் என தகவல்கள் வெளியானது. ஆனால் அது குறித்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதுபோல் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் யார் வேட்பாளராக அறிவிக்கப்படுபவர்கள் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் அதிகமாகவே இருந்தது. அந்த தொகுதியில் கூட்டணி கட்சி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் போட்டியிடலாம் என்றும் தகவல்கள் வெளியானது. ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இது குறித்து விளக்கம் அளித்த திருமாவளவன் திருச்சி கிழக்கு உள்பட எந்த இடைத்தேர்தலையும் தான் போட்டியிட போவதில்லை என தெளிவாகவே தெரிவித்திருந்தார். மேலும் அமைச்சரவையில் இடம்பெற தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் ஆனால் அதற்கு உடன்பாடு இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் மீண்டும் திருச்சி கிழக்கு தொகுதியில் யார் களம் இறங்குவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் பிரபல நடிகரும் சமூக சேவகருமான ராகவா லாரன்ஸ் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக போட்டியிடலாம் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன. மேலும் அரசியலில் நேரடியாக களமிறங்குவது குறித்து தனது குருவான நடிகர் ரஜினிகாந்திடம் அவர் ஆலோசனை கேட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை இது குறித்த எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. இருப்பினும் திருச்சி கிழக்கு தொகுதியில் ராகவா லாரன்ஸ் களமிறக்கப்படலாம் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வந்துட்டு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்ற தாவேகா 108 இடங்களை பிடித்து தாவேகா திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், VCK, CPI, CPI, M ஆகிய கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி அமைந்தாங்க. இதில் VCK, CPI, CPM போன்ற கட்சிகள் தொங்கு சட்டமன்றத்தை காரணம் காட்டி குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது என்பதால் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதாகவே தெரிவித்தன. ஆனால் காங்கிரசோ அதிகாரம், ஆட்சியில் பங்கு ஆகியவற்றுக்காக திமுகவுடன் பேச்சுவார்த்தை கூட நடத்தாமல் தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே கூட்டணியில் இருந்து கழன்று தாவேகா கூடாரத்தில் ஐக்கியமானது. இதனைத் தொடர்ந்து இனி எக்காலத்திலையும் காங்கிரசுடன் கூட்டணி இல்லவே இல்லை என்று திமுக திட்டவட்டமாகவே தெரிவித்துவிட்டது. தற்போது காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி வைத்து அமைச்சரவையிலையும் இடம் பிடித்துவிட்டது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை எம்பியாக உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றிய தாவேகாவிற்கு 2 முதல் 3 மாநிலங்களவை எம்பிக்கள் கிடைக்கும் பட்சத்தில் அதில் ஒன்றை கேட்டு காங்கிரஸ் டிமாண்ட் வைத்துள்ளதாகவும்
அது தொடர்பாகத்தான் ஜூன் 3ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் காங்கிரசுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கிடைக்கும் பட்சத்தில் ராகுல் காந்திக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தியை எம்பியாக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் ஒருவேளை பிரவீன் சக்கரவர்த்தியை எம்பியாக்குவது என்பது திமுகவை சீண்டி பார்ப்பதற்கு சமம் என்கின்ற உள்விவரம் அறிந்தவர்கள். கடந்த 2024 எம்பி தேர்தலில் மயிலாடுதுறையில் போட்டியிட சீட் கேட்ட பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் அரசியலில் ஈடுபடவில்லை. மக்களை சந்திக்கும் தலைவராக அவர் இல்லை என்று கூறி அவருக்கு சீட் கொடுக்க காங்கிரஸ் கட்சி மறுத்துவிட்டதாகவும் அவருக்கு பதிலாகத்தான் ராகுல் காந்தியின் யாத்திரையில் முக்கிய பங்கு வகித்த சுதாவிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனக்கு சீட் கிடைக்காமல் போனதற்கு திமுக தான் காரணம் என நினைத்து கொண்டவர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிளவை ஏற்படுத்த பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் அவர் 2026 சட்டமன்ற தேர்தல்களுக்கு முன்பில் இருந்து தாவேக்கு தலைவர் விஜயை சந்தித்து பேசி வந்தார் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். எப்படியாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைப்பதில் தீவிரமாக இருந்த அவர் திமுக தோற்றதும் தாவேக்காவுடன் உடனடியாக இணைய வேலைப்பாடுகளை செய்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைக்க பிரவீன் சக்கரவர்த்தி மிக முக்கிய காரணமாக இருப்பதால் தன்னை ராஜ்யசபா எம்பியாக்க பிரவீன் வைத்த கோரிக்கையை காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கொண்டதாக உள்விவரம் அறிந்தவர்கள் தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி மற்றொரு புறமோ தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தலைமை செயலகத்தில் மும்முனை உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றன. உள்கட்டமைப்பு, ரியல் எஸ்டேட், ஒழுங்குமுறை மற்றும் பன்னாட்டு தொழில் முதலீடுகள் ஆகிய 3 முக்கிய துறைகளில் தீவிர விவாதங்கள் நடைபெற்ற இந்த கூட்டங்கள் புதிய அரசின் நிர்வாக வேகத்தை பிரதிபலிக்கின்றது. காலை முதல் மாலை வரை தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டங்கள் முக்கிய நிறுவன உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். ஒரே நாளில் 3 முக்கிய துறைகளில் முடிவெடுக்கும் அளவுக்கு முதலமைச்சர் விஜய் நிர்வாகத்தை முன்னெடுத்துள்ளது தொழில்துறை வட்டாரத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. முதல் கூட்டத்தில் இந்திய ரியல் எஸ்டேட் டெவலப்பர்கள் சங்கம் தமிழக பிரிவினர் முதலமைச்சரை சந்தித்தனர். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட பெருநகரங்களில் தரைப்பரப்பு குறியீடு உயர்த்துவது குறித்து விரிவான விவாதம் நடைபெற்றது. கட்டுமான துறையினர் அதிகரிக்கப்பட்டால் செங்குத்து மூலம் வளர்ச்சி மூலமாக குறைந்த நிலத்தில் அதிக வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் உருவாக்க முடியும் என்றும் இது நடுத்தர வர்க்கத்தினரின் வீட்டு தேவையை நிறைவேற்றும் என்றும் வலியுறுத்தினர். முதலமைச்சர் விஜய் பொருளாதார வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் சமநிலையில் இருக்க வேண்டும், சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் திட்டங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். உயர்வு தொடர்பான FSI உயர்வு தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆராய வீட்டு வசதி துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்.